இப்போ நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிசினஸோ இல்லைன்னா டிராப் ஷிப்பிங் பிசினஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இ-காமர்ஸ் சூஸ் பண்ணணுமா இல்ல டிராப் ஷிப்பிங் சூஸ் பண்ணணும்? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அதை பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இ-காமர்ஸ் பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகும் தெரியும், ப்ராடக்ட் நாலேஜும் இருக்கு, என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணி சேல் பண்ணணும் தெரியும்னா நீங்க இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நான் கம்ப்ளீட்டா பிகினர், என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியா இருக்கு, ப்ராடக்ட்டும் எந்த ப்ராடக்ட் சேல் ஆகும் தெரியாதுன்னா டிராப் ஷிப்பிங் மெத்தட் சூஸ் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிகினரா நீங்க வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சு வாங்கி அதை ஸ்டாக் பண்ணி சேல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆனா சப்போஸ் அந்த ப்ராடக்ட் சேல் ஆகல அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்டாக் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த பிசினஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கே பயம் வந்துடும். அஸ் அ பிகினரா நமக்கு எல்லாருக்கும் இதை ஃபேஸ் பண்றதுதான். பட் டிராப் ஷிப்பிங் பிசினஸ் மாடல்ல நீங்க ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை உங்களால கிளியரா டெஸ்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் அதை ஸ்கேல் பண்ற டைம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டுக்கு போய்க்கலாம். நீங்க வந்து கம்ப்ளீட் பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு டிராப் ஷிப்பிங் இ-காமர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா டிராப் ஷிப்பிங் மாடல் டெஸ்ட் பண்ணிட்டு பொறுமையா ஆஃப்டர் 3-4 இயர்ஸ் கழிச்சு இ-காமர்ஸ் மூவ் பண்ணலாம். அதுதான் என்னோட சஜஷன். ஓகே, ஃபைன்.